ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்னோடய சேனலோட நேமையும் லோகோவையும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சேனலை நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாகியும் நான் எந்த சேனலுமே எந்த வீடியோவுமே போடலை. ஒரே ஒரு வீடியோ இடையில போட்டேன். இடையில நான் வீடியோ போடுவேன், டெலிட் பண்ணுவேன், அப்புறம் ப்ரைவேட்டில் போடுவேன். இப்படியே தான் இந்த சேனலில் பண்ணிகிட்ருந்தேன். இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஷா அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கும். ஓகேங்களா, என் பேரோட கடைசி எழுத்து. தமிழ் யூடியூப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி நான் பேனர் வச்சுருந்தேன். சரிங்களா, ஸோ நான் அதில் அந்த ஷான்றதை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி பேனருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே பேர் தமிழ் யூடியூப் ஜெனரேஷன் அப்படின்றத நான் அப்படியே கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி லோகோவும் ஷா அப்படின்னு சொல்லி ஒரு லாக் சிம்பிளில் இருந்துச்சு. அதையும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்குன்னு பர்சனலாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி அதையும் வைக்க போகிறேன். சேனலோட டிஸ்கிரிப்ஷனும் மாற்ற போகிறேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சேனல் ஆரம்பித்து 10 வருஷம் ஆகியும் நான் இடையில வீடியோ போடுவேன், அப்புறம் டெலிட் பண்ணுவேன், அப்புறம் ஹைட் பண்ணுவேன், ப்ரைவேட்டில் போட்டு வைப்பேன். இந்த மாதிரியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது ஒரு 10 வருஷமாக. ஏன் அப்படின்னா, எனக்கான நெய்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை. சரிங்களா, ஸோ நான் இந்த யூடியூப் 10 வருஷம் ஜேர்னியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஆரம்பித்து அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்லி யூடியூப் டிப்ஸ். ஓகேங்களா, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சேனல் லோகோ, டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் மாற்றுறத நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றினத வீடியோ தான் இது. சரிங்களா, இது ஃபுல்லி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த சேனல். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா என்னோடய சேனலில் நான் கன்சியூம் பண்ண வீடியோலாம் பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய நீஷும் அப்போ எப்படி இது எந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன்னு பாருங்கள். எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். சரி, புக்ஸ் படிக்கலாம்னு யோசித்து அதை ரிவ்யூ பண்ணலாம்னு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் மூவிஸ் பார்க்க பிடிக்கும், மூவி ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். புக்ஸ் ரிவ்யூவும் ரீச் அந்தளவுக்கு இல்லை, மூவி ரிவ்யூவும் அந்தளவுக்கு எனக்கு ரீச் இல்லை. ஷார்ட் ஃபிலிம்ஸ் போட்டிருந்தேன். சரி, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லாஸ் ஆன கதையில் அப்புறம் சொல்கிறேன். செல்ஃபோன் சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துருந்தேன். இது காமன் டவுட்ஸு. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கிரிப்டோ பக்கம் போனேன், அதையும் பார்த்துருந்தேன். அப்புறம் எனக்கு கன்சிஸ்ட் ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுன்றனால அந்த பக்கமும் போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் செட் ஆகாதனால நான் அதையெல்லாம் ஒரு பக்கம் வேறு சேனலில் பண்ணிகிட்ருக்கனால இந்த சேனல் பியூர்லி யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி வீடியோ க்ரியேஷன் பண்ணலாம், இது முழுக்க முழுக்க ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு தேவையான வீடியோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட எங்கள் அம்மா கதை தட்டிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ நான் என்ன தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இப்போது நான் சாட்ஜிபிடியில் போயிட்டு ஆல்ரெடி என்னோடய விஷயத்த சொல்லியிருக்கேன். என்கிட்ட தமிழ் யூடியூப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சேனல் இருந்துச்சு. ஓகேங்களா, அதை இப்போ நான் ப்ராப்பராக ரெடி பண்ணுறதுக்காக வேறு யார்கிட்டையும் போல் சாட்ஜிபிடி ஏஐ டூல்கிட்ட இந்த வாய்ஸ் கிளிப் ஆன் பண்ணிவிட்டு, இந்த வாய்ஸ் மைக் இருக்கு இல்லைங்களா, வாய்ஸ் ரெக்கார்டர், அதை ஆன் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். அதுக்கு புரிஞ்சுக்கிட்ட தமிழில் அது எடுத்துக்கிட்டு எனக்காக ஒரு லோகோ மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி டைட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதே டைட்டில் தான் வைக்க போகிறேன். லோகோ மட்டும் இப்போ கிரியேட்டிவாக கேட்குறேன். ஓகேங்களா, நான் கேட்டதுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி லோகோ கேட்குது. நான் என்ன சொன்னேன், எனக்கு பெஸ்ட்டு லோகோ நீடு அப்படின்னு சொல்லி நான் திரும்பி அதுக்கிட்ட கேட்டிருக்கேன், சாட்ஜிபிடி ஏஐ கிட்ட. உடனே சாட்ஜிபிடி தலைவன் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு ஒரு தமிழ் யூடியூப் ஜென்ரேஷன் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தான். நான் அந்த தமிழ் யூடியூப் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்படியே என்னுடைய சேனலுக்கு போகிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட்டு போட்டுங்களா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் சும்மா டம்மியாக.
டிஸ்கிரிப்ஷனுக்கு. இதோ பாருங்கள், இதுதான் என்னுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இதில் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அது இப்போ தான் கொஞ்சம் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த லோகோவை தூக்கி விட போகிறேன். கேலரியிலேருந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நான் தானான்னு சொல்லி வெரிஃபை கேட்குது. நான் தான்ப்பா, வெரிஃபை பண்ணியாச்சு. செக்கிங் இன்ஃபோ என்னதுக்கு நடுவில் வச்சுப்போமா? செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நான் தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னோடய பின் கேட்குது. நான் வந்து என்னோடய பயோமெட்ரிக்கை வச்சு உள்ளே போய்க்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இருங்க, நான் என்ன முடிஞ்சால் என்னோடய ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடுறேன். ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடலாங்களா? ஹாட்ஸ்பாட்டை இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னுடைய தமிழ் யூடியூப் ஜெனரேஷனுக்கு நான் எப்போவோ ரெடி பண்ண பேனர் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது ரீசெண்டாக அதோட ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன். நேமும் தமிழ் யூடியூப் ஜெனரேஷன் கொடுத்துட்டேன். ஹேண்டிலும் தமிழ் யூடியூப் ஜெனரேஷன், சேனல் யூஆர்எலும் தமிழ் யூடியூப் ஜெனரேஷனே இருக்குது. இப்போது நமக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதையும் ChatGPT கேட்போம். இது பேக் வந்துக்கிறேன், தூக்கி ஓரமாக வச்சுக்கிறேன். என்ன ஏதாவது ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணால் தானே சரி வரும். நான் அங்கிட்டு இங்கிட்டு கடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது என் யூடியூப் சேனலுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் கொடு. நான் ஆல்ரெடி ChatGPT என்னுடைய தமிழ் யூடியூப் ஜென்ரேஷன் எதை பற்றினது நான் எதை பற்றி கண்டென்ட்லாம் போட போகிறேன் அப்படின்றத நான் சொன்னதுனால தலைவர் எனக்கு தேவையான டெஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் அதை அப்படியே டெஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த பெரிய கஷ்டமும் கிடையாது. சேனல் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாத்துக்கும் இப்போது அட்வான்ஸ்டு AI டூல் வந்துருச்சு. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிப்போம். நான் வேறு ஒரு சேனல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற அந்த பழைய பேக்கப் சேனலை எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சு வீடியோ போட்டுட்ருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஷைன் ஆகிறதுக்கு தமிழ் யூடியூப் ஜெனரேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ இதோட நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணுறேன். வாங்க.